بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولولا أن ثبتناك لقد كدت تركن إليهم شيئا قليلا. وقال رسول الله صلى الله عليه وسلم: من يرد الله به خيرا يفقهه في الدين. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய கிருபையினால இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களினுடைய இஹ்யா உலூமுத்தீனுடைய 34வது வகுப்பு இன்று நடைபெறுகிறது. இதற்கு முந்தைய வகுப்புகளில் ஒரு இல்மை ஒருவர் கற்கிறார் என்றால் அந்த இல்மை கொண்டு அவர் எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து தெளிவான விளக்கங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹதீஸுகளை கொண்டும் திருக்குர்ஆனுடைய வசனங்களை கொண்டும் இமாம்களினுடைய கருத்துக்களை கொண்டும் இமாம் அவர்கள் மிக தெளிவாக விளக்கினார்கள். அதனுடைய தொடரைத்தான் இந்த வகுப்பில் நாம் பார்க்குறோம். சென்ற வகுப்பை நிறைவு செய்யும் போது இந்த கருத்தை நாம் சொன்னோம். என்ன அப்படின்னு சொன்னால், இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, மற்றவர்களுக்கு பலனளிப்பதும் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதும் கூட மிகப்பெரிய இன்பத்தை தரக்கூடிய ஒன்றுதான். இந்த இன்பம் என்பது உலகத்தினுடைய மற்ற செல்வங்கள் தரக்கூடிய இன்பங்களை விட அலாதியானது. இந்த இன்பத்தை தேடியவராக மற்றவர்களுக்கு பலனளிக்கக்கூடியவர், மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் உலகத்தினுடைய இன்பத்தை தேடக்கூடியவராகவே கருதப்படுவார் என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு அதற்கு வலு சேர்க்கும் விதமாக பல்வேறு செய்திகளை கொண்டு வர்றாங்க. அதில் முதலாவது செய்தி, ஃபித்னத்துல் ஹதீஸி அஷத்தும் மின் ஃபித்னத்தில் அஹ்லி வல் மாலி வல் வலத். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, ஹதீஸுனுடைய ஃபித்னா இருக்குது இல்லையா, இது குடும்பத்தினுடைய ஃபித்னாவை விட, செல்வத்தினுடைய ஃபித்னாவை விட, குழந்தைகளினுடைய ஃபித்னாவை விட மிகவும் கடுமையானது என்பதாக இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், செல்வத்தினுடைய ஃபித்னா அப்படின்னு சொல்லி நாம் என்ன சொல்வோம்? செல்வத்தை தேடக்கூடியவர்கள் அதை அடைவதற்காக வேண்டி என்னென்னலாம் செய்கிறாங்களோ அதைத்தான் நம்ம செல்வத்தினுடைய ஃபித்னா அப்படின்னு சொல்கிறோம். குடும்பத்தினுடைய ஃபித்னா அப்படிங்கிறது குடும்பத்தில் தனக்கு ஒரு பேர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்னென்னலாம் செய்கிறாரோ அது எல்லாமே குடும்பத்தில் போய் தான் முடியுது இல்லையா? இப்போ செல்வத்தை தேடுவது, பெருமையாக தன்னுடைய குடும்பத்தில் சுற்றித் திரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி செயல்படுவது, இது எல்லாம் எப்படி பல்வேறு குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குதோ அந்த மாதிரி தான் ஹதீஸை கற்று அந்த ஹதீஸின் மூலமாக உலகத்தினுடைய ஆதாயத்தை தேடக்கூடியவரால் ஏற்படக்கூடிய சோதனை இருக்குது இல்லையா, குழப்பம் இருக்குது இல்லையா, இது இந்த குழப்பங்களை விட மிக கடுமையானது என்பதாக இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, மற்ற உலக செல்வங்கள் தரக்கூடிய இன்பத்தை விட இந்த ஹதீஸை போதிப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பம் என்பது மிகவும் அலாதியானது. இரண்டாவது செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தே அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனம், வலவுலா அன் சப்பத்னாக லகத் கித்த தர்கனு இலைஹிம் ஷைஅன் கலீலா. அல்லாஹ் சொல்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து, நாம் மட்டும் உங்களை உறுதிப்படுத்தவில்லை என்று சொன்னால் நீங்களும் அவர்களின் பக்கம் கொஞ்சம் சாய்ந்து விடுவீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா என்ன? உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நுபுவத் அப்படிங்கிற அந்த அந்தஸ்து இருக்குது இல்லையா, இந்த அந்தஸ்தை கொடுத்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை உறுதிப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாச்சும் அவங்க பக்கம் நீங்கள் சாஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். நம்ம பார்க்குறோம் இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேரம் பேசப்பட்டது, உங்களுக்கு தலைவர் போஸ்ட் வேணுமா தரோம், அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணணுமா தரோம், செல்வ செழிப்பு வேணுமா தரோம், ஏதாச்சும் பதவி வேணுமா தரோம், எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கேளுங்க நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட பேரம் பேசப்பட்டது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுக்குமே இடம் கொடுக்கல. ஏன் அப்படின்னு சொன்னால், உலக ஆதாயத்தை தேடக்கூடிய நாட்டம் என்பது அணு அளவுக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இல்லை. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகப்பெரிய பதவியான நுபுவத்தை அல்லாஹ் வழங்கியும் கூட அதை கொண்டு நபி அவர்கள் உலகத்தை எந்த விதத்திலும் தேடவில்லை. காரணம், உங்களை நாம் அந்த அளவிற்கு உறுதிப்படுத்தி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே அல்லாஹ் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இப்போ கல்வியை கற்கக்கூடிய ஒருவர் உலக ஆதாயத்தை தேடுவதற்காக வேண்டிய முயற்சி செஞ்சார் அப்படின்னு சொன்னால் அவர் மொத்தமாக அந்த பக்கம் சாஞ்சிருவார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த செய்தியை இமாம் அவங்க கொண்டு வராங்க. இது ரெண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தி, இமாம் சஹல் இப்னு அப்துல்லாஹ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, அல் இல்மு குல்லுஹு துன்யா, கல்வி அறிவு மொத்தமும் உலகம் சார்ந்தது தான். வல் ஆஹிரத்து மின்ஹு அல் அமலு பிஹி, அமல் செய்கிறது முழுமையாக ஆகிரத்தை சார்ந்தது தான்.
ஒல் அமலு குல்லுஹு ஹபாஉன் இல்லல் இஹ்லாஸ், இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் அந்த அமல் அனைத்தும் வீணானதே என்பதாக இமாம் சஹல் இப்னு அப்துல்லா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. அதாவது இப்ப கல்வி அறிவு என்பது உலகம் சார்ந்தது தான், உலகத்தினுடைய இன்பங்களை தேடுவதற்கு வழிவகை செய்யக்கூடியது தான். அமல் என்பது மறுமையை பெறுவதற்கானது. ஆனால் அந்த அமலில் இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் மறுமையையும் பெற முடியாது, அது வீணானதாகவே ஆகிவிடும் என்பதாக இமாம் சஹல் இப்னு அப்துல்லா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. மேலும் அவங்க சொல்றாங்க, அன்னாசு குல்லுஹும் மௌத்தா இல்லல் உலமா, மக்கள் அனைவரும் மரணமானவர்களே அறிஞர்களை தவிர. வல் உலமா சுகரா இல்லல் ஆமிலேன், அறிஞர்கள் அனைவரும் போதையில் இருக்கிறார்கள், அதை கொண்டு அமல் செய்பவர்களை தவிர. வல் ஆமிலூன மக்ரூரூன இல்லல் முஹ்லிசீன், அமல் செய்யக்கூடியவர்கள் அனைவரும் ஏமாற்றப்பட்டவர்களே, இஹ்லாஸோடு இருப்பவர்களை தவிர. வல் முஹ்லிஸு அலா வஜலின் ஹத்தா யுஹ்தமு லஹு பிஹி, முஹ்லிஸாக இருக்கக்கூடியவரை பொறுத்தவரை நம்முடைய முடிவு எப்படி இருக்குமோ என்று அச்சத்திலேயே வாழக்கூடியவர் தான் என்பதாக இமாம் சஹல் இப்னு அப்துல்லா ரஹிமஹுல்லாஹ் அவங்க அதை சொல்லிட்டு இதையும் சொல்றாங்க. அதாவது மக்கள் அனைவரும் மரணமானவர்கள் தான் அறிஞர்களை தவிர, அறிஞர்கள் அனைவரும் போதையில் உள்ளவர்கள் தான் அமல் செய்யக்கூடியவர்களை தவிர, அமல் செய்யக்கூடியவர்கள் அனைவரும் ஏமாற்றப்பட்டவர்களே, இஹ்லாஸ் உள்ளவர்களை தவிர. இஹ்லாஸோடு இருக்கக்கூடியவரை பொறுத்தவரை நம்முடைய முடிவு எப்படி இருக்குமோ என்கின்ற அச்சத்திலே வாழக்கூடியவராகத்தான் இருப்பார் என்பதாக சொல்றாங்க. அப்படி அச்சத்தில் இருக்கக்கூடியவரை பொறுத்த வரைக்கும் உலகத்தை தேட மாட்டாங்க இல்லையா? நம்மளுடைய முடிவு எப்படி இருக்குமோ, அல்லாஹ் நம்மள்ட்ட எப்படி விசாரணை செய்ய போறானோ, நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்ப போறானா நரகத்துக்கு அனுப்ப போறானா தெரியலையே அப்படிங்கிற பயத்திலே வாழக்கூடிய ஒருத்தர் உலகத்தை தேடி அலைய மாட்டார் இல்லையா? அப்போ வெற்றி அடையக்கூடியவர் யாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இஹ்லாஸோடு செயல்படக்கூடியவர் தான் வெற்றியாளராக ஆகிறார். அந்த அடிப்படையில் கல்வியை கொண்டு உலக ஆதாயத்தை தேடக்கூடிய ஒருவர் நஷ்டம் அடைவார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரியக்கூடிய ஒரு செய்தியாக இது இருக்குது. நான்காவதாக அபு சுலைமான் அத்-தாரானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இதா தொலபர் ரஜுலுல் ஹதீஸ் அவு தஸவ்வஜ அவு சாஃபர ஃபீ தலபில் மஆஷ் ஃபகத் ரகன இல துன்யா. ஒருத்தர் ஹதீஸை தேடி கிளம்பிடுறாரு, அல்லது திருமணம் முடிக்கிறாரு, அல்லது வாழ்வாதாரத்தை தேடி பயணம் செய்கிறாரு, இவர்கள் மூவருமே உலகத்தின் பக்கம் சாய்ந்தவர்கள் தான் என்பதாக இமாம் அபு சுலைமான் அத்-தாரானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. ஆனால் ஹதீஸ் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இமாம்கள் எல்லாமே அதிகமாக முஹத்திஸீன்கள் தான். அவர்களுடைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஹதீஸை தேடி பல இடங்களுக்கு பயணப்படுவாங்க. யாருக்கிட்ட உயர்ந்த தரத்திலான ஹதீஸுகள் இருக்குதோ அந்த ஹதீஸை தேடி போவாங்க. அப்படி பயணப்பட்டு போய் அந்த ஹதீஸை கற்றுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களை தேடி பல பேர் வருவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இவங்க கிட்ட அந்த உயர்ந்த அறிவிப்பு தொடர் கொண்ட ஹதீஸ் இருக்கிறதுனால இவர்களை தேடி பலர் வருவாங்க. இதன் மூலமாக இவர்களுடைய உள்ளத்தில் என்ன நாட்டம் ஏற்படும் அப்படின்னு சொன்னால், உயர்ந்த தொடர் கொண்ட ஹதீஸ்களை நாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய மாணவர்கள் தேடி வருவாங்க. அதன் மூலமாக நமக்கு ஒரு மதிப்பும் அந்தஸ்தும் கிடைக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் உயர்ந்த ரிவாயத்துகளை தேடி புறப்படக்கூடியவர்கள் இருந்தாங்க. இதுக்கு கீழே இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்களே சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னால், ரிவாயத்து தொடரினுடைய உயர்வுக்காக வேண்டி ஹதீஸை தேடக்கூடியவர்களாகவும், இவர் அமல் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் அதை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மட்டும் கொண்ட நிலையில் ஹதீஸை தேடக்கூடியவர் குறித்தே இமாம் அபு சுலைமான் அத்-தாரானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க விளக்கமும் சொல்றாங்க. பொதுவாக இல்ம தேடி போறவங்களை பத்தி இங்க இமாம் அவங்க சொல்லலை. இவங்க ஹதீஸை தேடி போறவங்க அப்படின்னு சொல்லி யாரை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உயர்ந்த தரத்திலான ஹதீஸ்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போய் அந்த ஹதீஸ்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம கிட்ட ஹதீஸை தேடி கற்றுக்கிறதுக்காக வேண்டி பல பேர் வருவாங்க இல்லையா? அப்போ மற்றவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை தருவார்கள் என்கின்ற எண்ணத்தில் அதை கொண்டு அமல் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் வெறும் அந்தஸ்தை மட்டும் நாடிய நிலையில் ஹதீஸ்களை கற்கக்கூடியவரைத்தான் இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதற்கு அடுத்து விளக்கம் சொல்றாங்க. ஐந்தாவது செய்தி, ஏற்கனவே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன ஹதீஸினுடைய ஒரு பகுதி தான் இந்த ஹதீஸ். அத்-தாரமில வரக்கூடிய ஹதீஸ். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, கைஃப யகூனு மின் அஹ்லில் இல்ம் மம் மஸீருஹு இலா ஆகிரதிஹி வ ஹுவ முக்பிலுன் அலா துன்யாஹு. தன்னுடைய பயணம் என்பது ஆகிரத்தை நோக்கியதாக இருக்கும்போது உலகத்தை நோக்கி திரும்பி இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி அறிஞராக இருக்க முடியும்? வ கைஃப யகூனு மின் அஹ்லில் இல்ம் மன் யத்லுபுல் கலாம் லியுக்பிர பிஹி லா லியஅமல் பிஹி. கல்வியை அமல் செய்வதற்கு என்று இல்லாமல் அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டியே கற்கக்கூடிய ஒருவர் எப்படி அறிஞராக இருக்க முடியும் என்பதாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க. ரெண்டு செய்தி. முதலாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய பயணம் என்பது மறுமையாக இருக்கும்போது உலகத்தை நோக்கி திரும்பி செல்லக்கூடியவர் எப்படி அறிஞராக இருக்க முடியும்?
இரண்டாவது செய்தி, கல்வியை கொண்டு அமல் செய்வதை விட்டுவிட்டு அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டியே கற்கக்கூடியவர் எப்படி அறிஞராக இருக்க முடியும் என்பதாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி. ஆறாவது செய்தி, சாலிஹ் இப்னு ஹஸ்ஸான் அல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அதரக்து ஷியூஹ வஹும் யதஅவ்வதுன பில்லாஹ் மினல் ஃபாஜிரில் ஆலிமி பிஸ்ஸுன்னா. நான் உயர்ந்த அறிஞர்களை நான் பார்த்திருக்கிறேன், அவர்கள் தீய அறிஞரை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள், அவ்வாறு பாதுகாப்பு தேடுவதை சுன்னத் என்றும் கருதினார்கள் என்பதாக சொல்றாங்க. இவர்களும் சிறந்த அறிஞர்கள் தான், ஆனால் இவர்கள் அல்லாஹ்விடத்தில் தீய அறிஞர் ஆகுவதை விட்டு பாதுகாப்பு தேடியிருக்கலாம், அல்லது தீய அறிஞர்களினுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கலாம். இவ்வாறு பாதுகாப்பு தேடுவது என்பது சுன்னத் என்பதாக சொல்லி கொண்டிருந்தார்கள் என்பதாக சொல்றாங்க. இதுல தான் விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, கல்வியை தேடக்கூடிய ஒருவர் தீய அறிஞராக ஆகுவதிலிருந்தும் தீய அறிஞரனுடைய தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த வழிமுறையில ஒண்ணுதான் அப்படிங்கிற செய்தியை சொல்றதுக்காக வேண்டி இந்த கூற்றையும் அவங்க கொண்டு வர்றாங்க. ஏழாவது செய்தி, அபு தாவூத், இப்னு மாஜா போன்ற ஹதீஸ்ல வரக்கூடிய ரொம்ப பிரபலமான ஹதீஸ் இது. மன் தலப இல்மன் மிம்மன் யுப்தகா பிஹி வஜ்ஹுல்லாஹி தஆலா லியுஸீப பிஹி அர்லம் மினத் துன்யா லம் யஜித் அர்ஃபல் ஜன்னதி யௌமல் கியாமா. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கமாக கொண்டு கற்கக்கூடிய கல்வியை கொண்டு உலகத்தினுடைய இன்பத்தை தேடக்கூடிய ஒருவர் நாளை மறுமையில் சுவனத்தினுடைய வாசனையை கூட நுகரமாட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய கல்வியை கொண்டு உலகத்தினுடைய ஆதாயத்தை தேடக்கூடியவர் நாளை மறுமையில் சுவர்க்கத்தினுடைய வாசனையை கூட நுகரமாட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. இது அபு தாவூத், இப்னு மாஜா, ரியாது சாலிஹீன், இது ரொம்ப பிரபலமான ஹதீஸ். எட்டாவது செய்தி, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உலக ஆதாயத்தை தேடுவதற்காக வேண்டி கல்வியை பயன்படுத்தக்கூடியவர்களையும் மறுமையினுடைய பாக்கியங்களை பெறுவதற்காக வேண்டி கல்வியை தேடக்கூடியவர்களையும் சொல்லுகிறான். உலக ஆதாயத்தை தேடக்கூடிய தீய அறிஞர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லுகிற போது, வ இத அஹதல்லாஹு மீசாகல்லதீன ஊத்துல் கிதாப் லதுபய்யினுன்னஹு லின்னாஸி வலா தக்துமூனஹு ஃபனபதூஹு வராஅ ظுஹூரிஹிம் வஷ்தரௌ பிஹி ஸமனன் கலீலா ஃபபிஸ மா யஷ்தரூன். வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடத்திலே ஒரு உறுதிமொழி வாங்கப்பட்டதை நபியே நீர் அவர்களுக்கு நினைவூட்டுவீராக. லதுபய்யினுன்னஹு லின்னாஸி வலா தக்துமூனஹு, மக்களுக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டும், அவர்களிடத்தில் எந்த வகையிலும் கல்வியை மறைக்க கூடாது என்பதாக அவர்களிடத்திலே உறுதிமொழி வாங்கப்பட்டது. ஃபனபதூஹு வராஅ ظுஹூரிஹிம், ஆனால் அந்த உறுதிமொழியை அவர்கள் முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விட்டார்கள். வஷ்தரூ பிஹி ஸமனன் கலீலா, அந்த இறை வசனங்களை அற்ப கிரயத்திற்கு அவர்கள் விற்று விட்டார்கள். ஃபபிஸ மா யஷ்தரூன், அவர்கள் விற்றது மிகவும் கெட்டது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அவர்களுக்கு இந்த கல்வி கொடுக்கப்பட்டு அது மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர்களிடத்தில் எதையும் மறைக்க கூடாது என்றும் உறுதிமொழி வாங்கப்பட்டும் அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் அற்ப விலைக்காக வேண்டி அவர்கள் தன் கற்ற கல்வியை, அந்த வேதத்தினுடைய வசனங்களை விற்றுவிட்டார்கள். அவர்கள் செய்தது மிகவும் கெட்டது என்பதாக அல்லாஹ் தீய அறிஞர்களினுடைய விஷயங்களை இழிவாக சொல்கிறான். மறுமையினுடைய அறிஞர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற போது, وَإِنَّ مِنْ أَهْلِ الْكِتَابِ لَمَنْ يُؤْمِنُ بِاللَّهِ وَمَا أُنْزِلَ إِلَيْكُمْ وَمَا أُنْزِلَ إِلَيْهِمْ خَاشِعِينَ لِلَّهِ لَا يَشْتَرُونَ بِآيَاتِ اللَّهِ ثَمَنًا قَلِيلًا أُولَئِكَ لَهُمْ أَجْرُهُمْ عِنْدَ رَبِّهِمْ إِنَّ اللَّهَ سَرِيعُ الْحِسَابِ. வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் ஒரு சாரார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தையும் ஈமான் கொண்டு உங்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தையும் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை பயந்தவர்களாக இறை வசனங்களை அவர்கள் சொற்ப விலைக்கு விற்க மாட்டார்கள். அவர்களினுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் கணக்கிடக்கூடியவர்களில் மிகவும் வேகமானவன் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. மறுமையினுடைய அறிஞர்களை அல்லாஹ் உயர்வாக பேசக்கூடிய வசனம் இது. அப்போ கல்வியை கொண்டு உலகத்தை தேடுவது, கல்வியை கொண்டு மறுமை பாக்கியங்களை தேடுவது. மறுமை பாக்கியங்களை தேடக்கூடியவர் நல்ல அறிஞர், உலக ஆதாயத்தை தேடக்கூடிய ஒருவர் தீய அறிஞர் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி இந்த இரண்டு வசனங்களையும் இமாம் அவங்க கொண்டு வர்றாங்க. அடுத்து 9வது செய்தி, மூத்த அறிஞர்கள் சொல்றாங்க, அல் உலமா யுஹ்ஷரூன ஃபீ ஸுமரத்தில் அன்பியா வல் குதாத்து யுஹ்ஷரூன ஃபீ ஸுமரத்திஸ் ஸலாத்தீன். சலஃபு சாலிஹீன்கள் சொல்றாங்க, உலமாக்கள் நாளை மறுமையில் நபிமார்களினுடைய கூட்டத்தில் எழுப்பப்படுவார்கள், நீதிபதிகள் நாளை மறுமையில் அரசர்களினுடைய கூட்டத்தில் எழுப்பப்படுவார்கள் என்பதாக. இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அல் உலமா யுஹ்ஷரூன ஃபீ ஸுமரத்தில் அன்பியா, அறிஞர்களை பொறுத்தவரை நபிமார்களினுடைய கூட்டத்தில் எழுப்பப்படுவார்கள் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு மறுமையில
யார் உலகத்தினுடைய ஆதாயங்களை தேடாமல் சிறந்த அறிஞர்களாக இருந்தார்களோ இவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி நபிமார்களுடைய கூட்டத்தில் அவர்கள் எழுப்பப்படுகிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்னாங்க, அறிஞர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்காக வேண்டி அவர்கள் வாரிசு அல்ல. அவர்கள் எந்த நுபுவத்தை விட்டு சென்றார்களோ அந்த நுபுவத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக உலமாக்கள் இருக்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் உலமா வரசத்துல் அன்பியா அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் அறிஞர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களுடைய இடத்தில் வைத்து கண்ணியப்படுத்துகிறான். அதனால தான் நபிமார்களோட அறிஞர்கள் எழுப்பப்படுகிறார்கள். வல் குல்லாத்து யஹ்ஷரூன ஃபீ ஸுமரத்தி ஸலாத்தீன், நீதிபதிகள் ஆட்சியாளர்களோடு எழுப்பப்படுவார்கள் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அந்தஸ்தும் மரியாதையும் இயல்பாகவே கிடைத்து விடுகிறது. அவர்கள் தேடவில்லை என்று சொன்னாலும் சரி, அவர்களுக்கு இயல்பாகவே கிடைச்சிருது. அதனால உலகத்தினுடைய ஒரு வகையான ஆதாயத்தை அவர்கள் அனுபவிக்கிறதுனால அவர்கள் நபிமார்களோடு எழுப்பப்படுவதற்கு பதிலாக ஆட்சியாளர்களோடு எழுப்பப்படுகிறார்கள் என்பதாக நம்முடைய சலஃபு சாலிஹீன்கள் சொன்னாங்க. அப்போ எந்த வகையிலுமே உலகத்தினுடைய இன்பத்தை தேடக்கூடாது அப்படிங்கிறது தெரியுது. காசு பணத்தை தேடக்கூடாது அப்படிங்கிறத தாண்டி அந்தஸ்தையும் தேடக்கூடாது, புகழையும் தேடக்கூடாது, மதிப்பையும் தேடக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. 10வது செய்தி, ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து. இந்த ஹதீஸினுடைய அசல் திருமிதியில் வருது. இப்னு அப்துல் பர் இதை கொண்டு வர்றாங்க. இவங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக கிதாபுகளில் இப்னு அப்துல் பர்ன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. முஹம்மது இப்னு அப்துல் பர் அப்படிங்கிறது அவங்களுடைய முழு பேர். இப்னு அப்துல் பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 4வது நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. ஹிஜ்ரி 4வது நூற்றாண்டில் ஏறக்குறைய சொல்கிறதா இருந்தால் 360 சில்லறையில் பிறந்தவங்க. 460 சில்லறை வரைக்கும் வாழ்ந்தாங்க. 100 வருஷம் 95 வருஷம் கிட்டத்தட்ட வாழ்ந்தவங்க முஹம்மது இப்னு அப்துல் பர். இப்னு அப்துல் பர் அவங்க கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற செய்தியை நீங்கள் பல பயான்களில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க சிறந்த முஹத்திஸ், சிறந்த முஃபக்கீஹ், சிறந்த வரலாற்று ஆசிரியர், சிறந்த மிகப்பெரிய நூலாசிரியர். எல்லா வகையிலும் ஒரு சிறந்த ஸ்தானம் இவர்களுக்கு உண்டு. அதனால் இவங்க ஹதீஸ் குறித்து பேசப்படக்கூடிய சபைகளிலும் இவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படும். ஃபிக்ஹ் குறித்து பேசப்படக்கூடிய சபைகளிலும் இவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படும். வரலாறு குறித்து பேசப்படக்கூடிய சபைகளிலும் இமாம் இப்னு அப்துல் பர் அவங்களுடைய பெயர் உச்சரிக்கப்படும். அதிகமாக மார்க்க விஷயங்கள் கேட்கக்கூடிய பல இடங்களில் இப்னு அப்துல் பர் அவங்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவங்க கிட்டத்தட்ட 4வது நூற்றாண்டில் 360 சில்லறையில் பிறந்தவங்க. 460 சில்லறையில் தான் அவங்க வஃபாத் ஆனாங்க. ஏறக்குறைய 90 முதல் 95 வயசு வரைக்கும் அவங்க வாழ்ந்தவங்க. இவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், 2ஆம் புகாரி என்பதாக சொல்லுவாங்க. 2ஆம் புகாரி என்பதாக சொல்லுவாங்க. இன்னும் சொன்னால் மக்ரிபினுடைய புகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் சைடில் அவங்க வாழ்ந்தாங்க. அந்த பகுதியினுடைய புகாரி அப்படின்னு இவங்களை சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு முந்தைய நூற்றாண்டில் தான் இமாம் புகாரி அவங்க வாழ்ந்தாங்க. அப்படியே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னு சொன்னால் இமாம் புகாரி அவங்க வாழ்ந்தாங்க. அடுத்த நூற்றாண்டில் தான் இவங்க வாழ்ந்தாங்க. இதற்கு அடுத்த நூற்றாண்டில் தான் இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க வாழ்ந்தாங்க. 5வது நூற்றாண்டில் தான் இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க வாழ்ந்தாங்க. 4வது நூற்றாண்டில் தான் இமாம் இப்னு அப்துல் பர் அவங்க வாழ்ந்தாங்க. 3வது நூற்றாண்டில் தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க வாழ்ந்தாங்க. அதனால இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அதிகமான ஹதீஸுகள் இப்னு அப்துல் பர் அவங்க ஜாமியுல் பயானில் கொண்டு வந்தது தான். ஜாமியுல் பயான் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான புகாரி முஸ்லிம் மாதிரியான ஒரு மிகச்சிறந்த ஹதீஸ் நூல். அது ஜாமியுல் பயான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜாமியுல் பயானில் இமாம் இப்னு அப்துல் பர் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களில் அதிகமானவை இஹ்யாவில் இடம்பெறுது. நிறைய விஷயங்கள் நாம் கிளாஸாக போய்கிட்டு இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு தடவையும் அதை பற்றி நம்ம மேற்கோள் காட்டாமல் நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். இந்த ஹதீஸும் அந்த மாதிரி தான். இதனுடைய அசல் ஹதீஸ் திருமதியில் இருக்குது. இமாம் இப்னு அப்துல் பர் அவங்க ஜாமியுல் பயான்லையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு செய்தி, அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு قال அவ்ஹல்லாஹு அஸ்ஸ வஜல் இலா பஅதில் அன்பியா, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களில் சிலருக்கு வஹி அறிவித்தான். குல்லில் லதீன யதஃபக்கஹூன லிகைரித்தீன், மார்க்கத்தை பேண வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் மார்க்கத்தை கற்கக்கூடியவர்களிடத்திலே சொல்லுங்கள். வயதஅல்லமூன லிகைரில் அமல், அமல் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் மார்க்கத்தை கற்கக்கூடியவர்களிடத்தில் சொல்லுங்கள். வயதுலுபூன துன்யா பி அமலில் ஆஹிரா, மறுமையினுடைய அமலை கொண்டு இந்த உலகத்தை தேடக்கூடியவர்களிடத்திலே சொல்லுங்கள். 3 சாராரை ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்லிட்டு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு சொல்லி அவங்களுடைய அடையாளத்தை சொல்றான். 3 சாரார்கள் யார் யார் அப்படின்னு சொன்னா, மார்க்கத்தை பேண வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் மார்க்கத்தை கற்கக்கூடியவர்கள், அமல் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் இல்மை கற்கக்கூடியவர்கள், மறுமையினுடைய அமலை கொண்டு உலகத்தை தேடக்கூடியவர்கள். இந்த 3 சாராரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், எல்பசூன் லின்னாசி முசூக்கல் கிபாஷ் வ குலூபுஹும் க குலூபி திஆப், அவர்களின் உள்ளங்கள் ஓநாயினுடைய உள்ளங்களை போன்றிருக்கிறது, ஆட்டினுடைய தோலை அவர்கள் போர்த்தி காட்சியளிக்கிறார்கள். அல்சினத்துஹும் அஹ்லம் மினல் அஸல் வ குலூபுஹும் அமர்ரும் மினஸ் ஸபிர்,
அவர்களினுடைய நாவு தேனை விட இனிமையானதாக இருக்கிறது, அவர்களினுடைய உள்ளமோ கற்றாழையை விட கசப்பானதாக இருக்கிறது. வஇய்யாய யுஹாதிஊன், அவர்கள் என்னை ஏமாற்ற பார்க்கிறார்களா? வபி யஸ்தஹ்சிஊன், அவர்கள் என்னை பரிகாசம் செய்கிறார்களா? லஅஃப்தஹன்ன லஹும் ஃபித்னதன் நதருல் ஹலீம ஹைரான், சோதனையை நான் திறந்து விடுவேன், அவர்களில் புத்திசாலியும் கூட திகைத்து போய்விடுவான், அப்படிப்பட்ட ஒரு சோதனையை அவர்களுக்கு நான் திறந்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த செய்தி இதற்கு முந்தைய நபிமார்களுக்கு வஹியாக அறிவிக்கப்பட்டது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. முந்தைய நபிமார்களுக்கு அல்லாஹ் வஹியாக அறிவித்தான், நபிமார்களே இவர்களை பார்த்து நீங்கள் கூறிவிடுங்கள், மார்க்கத்தை பின்பற்றும் எண்ணம் இல்லாமல் மார்க்கத்தை கற்கக்கூடியவர்களை பார்த்து நீங்கள் சொல்லிவிடுங்கள், அமல் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் இல்மை கற்கக்கூடியவர்களை பார்த்து நீங்கள் சொல்லிவிடுங்கள், மறுமையினுடைய அமலை கொண்டு உலகத்தை தேடக்கூடியவர்களை பார்த்து நீங்கள் சொல்லிவிடுங்கள், அவர்கள் ஆட்டினுடைய தோலை போர்த்து இருக்கிறார்கள், அவர்களின் உள்ளமோ ஓநாய்களினுடைய உள்ளமை போன்று இருக்கிறது, அவர்களுடைய நாவு தேனை விட இனிமையானதாக இருக்கிறது, அவர்களின் உள்ளமோ கற்றாழையை விட கசப்பானதாக இருக்கிறது, அவர்கள் என்னை ஏமாற்ற பார்க்கிறார்களா? அவர்கள் என்னை பரிகாசம் செய்கிறார்களா? அவர்களை நான் சோதனைக்கு உள்ளாக்குவேன். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அறிவாளியும் திகைத்து போய் நிற்பான், அப்படிப்பட்ட சோதனைக்கு அவனை உள்ளாக்கி விடுவேன் என்பதாக நபிமார்களுக்கு அல்லாஹ் வஹியாக அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த செய்தி திருமிதியில் வந்திருக்கு, ஜாமியுல் பயான்ல இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் அவங்களும் கொண்டு வர்றாங்க. ஆக இந்த 10 செய்தியும் எதற்காக வேண்டி சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, இல்மை கொண்டு சரியான முறையில் பலனடையக்கூடியவர்கள் மேன்மையை அடைகிறார்கள், இல்மை கொண்டு தவறான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்கள் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைகிறார்கள். அப்படின்னா என்ன? இந்த இல்மை கொண்டு முழுக்க முழுக்க மறுமை பாக்கியங்களை நோக்கி நகர வேண்டுமே தவிர இந்த இல்மை கொண்டு உலகத்தினுடைய இன்பத்தை நோக்கி நாம் செல்லக்கூடாது. உலகத்தினுடைய இன்பம் அப்படின்னு சொன்னா காசு பணம் மட்டும் கிடையாது, புகழ், அந்தஸ்து, உயர்வு, மதிப்பு, மரியாதை, இது எல்லாத்தையும் தேடுறதும் கூட இல்மை கொண்டு உலகத்தை தேடுவதாகத்தான் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கொண்டு வராங்க. ஏற்கனவே சொன்ன செய்திகள் எல்லாமே காசு பணம் தேடுற சம்மந்தமாக இருந்துச்சு. போன வாரத்தில் சொன்னது பூரா காசு பணத்தை தேடுறது சம்மந்தமாக இருந்துச்சு. இது எல்லாமே அதிகமாக பார்த்தோன்னு சொன்னால் அந்தஸ்தை தேடுறது, மதிப்பை தேடுறது, மரியாதையை தேடுறது, உயர்வு, புகழை தேடுறது, இது சம்பந்தமாகவே இமாம் கொண்டு வர்றாங்க. இல்மை கொண்டு இவைகளை தேடினாலும் கூட அது உலகத்தை தேடுவதாகத்தான் பொருள் என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கொண்டு வர்றாங்க. இன்னும் பல்வேறு செய்திகள் அடுத்தடுத்து வருகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கல்வியின் மூலமாக பலனடைந்து மறுமையினுடைய பாக்கியங்களை முழுமையாக பெறக்கூடிய தௌஃபீகை நமக்கு தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி حبيب الله رسول الله إمام المرسلين حبيب الله